ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இந்த வீடியோ பாருங்கள். 10th புக்கில் இருக்கிற அளவியல் இசலில் கனளவும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி அண்டு டெட்டுக்கு ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு நோட்ஸ் தான். இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்காம வேறு எதுவும் நினச்சிட்டு போயிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபார்முலா உள்ளேன் கனளவு உள்ளிடச்சு உருளைங்க அளவு இதெல்லாம் ஃபார்முலா சம்மு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொடுத்துருப்பாங்க ஷார்ட்டாக. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஃபார்முலா படி நம்ம போட்டு பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. போட்டு பார்த்துக்கோங்க. பயிற்சியும் கொடுத்துருப்பேன், பயிற்சியும் பார்த்துக்கோங்க செஞ்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். சில சம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் வந்து அது பெருசாக இருக்க பட்சத்தில் ஆன்சராக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்ல. எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருந்துக்கணும், பயலாமல். ஷார்ட் டைம் இருக்கிறனால கொஞ்சம் நாள் தான் இருக்குங்கிற பட்சத்தில் சம் பார்த்துக்கணும். சிலவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நான் வீடியோ மட்டும் கவர் பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். புக் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீலிங்கில் இருப்பாங்க. அவங்களாம் ஒரி பண்ணிக்க வேணாம். எப்படிலாம் 10th இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த புக்கெலாம் எனக்கு கிடச்ச கொஞ்சம் மாதம்தான் ஹாப்பியே. ஐயோ இப்படிலாம் இருக்கா கொஸ்டின், ஐயோ இப்படிலாம் வந்திருக்குமா, இப்படிலாம் வந்திருக்கா, இப்படிலாம் கேட்பாங்களா, இப்படிலாம் இருக்குமா, வருமா, இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் டச் விட்டு போனதுனால இதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி. இந்த புக்கை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி. இந்த நோட்ஸை பார்க்கும்போது என்னமோ இப்போ தான் நம்ம 10th 12th படிக்க போகிற மாதிரி, காலேஜ் படிக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது கடுப்பாக வேணாம். இப்படி வள சலச்சலன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சராக அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். சில மெத்தட் ஈஸியாக தான் இருக்குது. தெரியாத பட்சத்தில் வந்து தெரிஞ்சு கற்றுக்கோங்க. இப்போ பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, கோச்சிங் கிளாஸ் இருக்கும், மேக்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ தெரியாமல் யாருமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். தெரியலங்கும் போது யூடியூப்லேயும் நம்ம பார்த்துக்கலாம், அது ஒரு விஷயம். பாருங்கள், வள செலவெல்லாம் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எது இம்பார்ட்டனோ, எது முக்கியமாக, எல்லாமே முக்கியம்தான். எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். அந்த லெசன் அளவியல் அப்படிங்கும்போது எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ பயிற்சி பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பிள்ளைங்க வந்து இதுக்குரிய நோட் வந்து வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். வாங்கி வைக்கும்போது அந்த ஆன்சர் எப்படிலாம் செஞ்சு அந்த நோட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம். கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஐடியா தான். நோட்டு பிள்ளைங்க முடித்து பத்திரமா தான் 10thலாம் இப்போ பத்திரமா தான் வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சிட்டோன்னா அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஆன்சர் வந்து நம்மளும் கண்டுபிடிக்காத பட்சத்தில் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அப்படி தான் நம்ம அப்படி நினச்சி தான் படிக்கணும். பாசிட்டிவ் மைண்ட், நெகட்டிவில் கேட்பாங்க, எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சம் எடுத்தோன்னே பார்த்தோன்னா இப்படிலாம் பெருசாக இருக்குது, இப்படிலாம் வள சலசலன்னு இருக்குது, கேட்க மாட்டாங்க. அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் டைம்லேயே ஆனுவோம் அப்படி தானே. எது பார்க்காம போயிருக்கோமோ, எது பார்க்கணும் நினச்சிட்டு விட்டுட்டு போனோமோ அந்த கொஸ்டின் தான் வந்திருக்கும். ஐயோ ஒரு 5 மார்க் மிஸ் ஆகிட்டேன், 2 மார்க் மிஸ் ஆகிட்டேன், 3 மார்க் மிஸ் ஆகிட்டேன், 1 மார்க் கொஸ்டின் மிஸ் ஆகிட்டேன். கொஸ்டின் வாசித்திருப்போம், ஆனால் ஆன்சர் பார்த்துருக்க மாட்டோம். ஐயோ போச்சே அப்படின்ட்டு அதில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீலிங் இருக்கக்கூடாது. வருதோ வரலையோ, அது தெரியுதோ தெரியலையோ, ஆன்சர் பார்த்து வச்சுக்கணும், செஞ்சு பார்க்கணும், முடியல ஆன்சர் பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். வைக்கலான்னு சொன்னால் நம்ம பிழைக்க முடியாது. இது உண்மை தானே. இந்த வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள். உங்களுக்கு பயிற்சியும் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி புக்கெலாம் நாங்கள் கிடைக்காம தவமாக இருந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. கிடச்ச பெண்ணை தான் உயிரே வந்திருக்கு, ஒரு ஆனந்தமே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.